வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் செலவீனம் அதிகரித்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கருத்து. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளரை நீதிமன்றத்தில் ஆஜராக்குமாறு அறிவித்தல். மத்திய கிழக்கு நாடொன்றிற்கு தொழில் நிமித்தம் சென்று துன்புறுத்தலுக்குள்ளான மற்றொரு பணிப்பெண் நாடு திரும்பியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது ஷீசெல்ஸுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான இன்று இலங்கை ஷீசெல்ஸ் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டார். வர்த்தக மாநாட்டிற்கு சென்ற ஜனாதிபதியை ஷீசெல்ஸ் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவர் நாலக கொட்டகேவா ஆகியோர் இந்த மாநாட்டில் உரையாற்றியதாக ஜனாதிபதியின் சர்வதேச ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இந்த மாநாட்டின் பின்னர் ஜனாதிபதி ஷீசெல்ஸின் உயிர் பல்வகமை நிலையத்தை பார்வையிட்டார். உயிர் பல்வகமை நிலைய வளாகத்தில் ஜனாதிபதி மரக்கன்றொன்றையும் நாட்டினார். கடந்த காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் செலவீனம் அதிகரித்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தம்புள்ளையில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். தம்புள்ளை கல்கெட்டியாவ பிரதேசத்தில் கம்மென்னா வாவிக்கு குறுக்காக பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதற்காக அடிக்கல் நாட்டு முகமாக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக 240 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் லோரி, வேன், மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்கின்றனர். அதற்கான செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளுக்கு ஏற்ற வகையில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ஆட்சியில் அமைந்த சந்தர்ப்பத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளை விட 3 மடங்கு எரிபொருள் இன்று கொண்டு வரப்படுகின்றது. எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ளதோடு அதன் அளவும் அதிகரித்துள்ளது. அதற்கு அந்நிய செலாவணி தேவை. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டியுள்ளது. எமக்கு வருமானம் கிடைக்க வேண்டும். அப்போதே எம்மால் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய முடியும். அவ்வாறு இல்லையெனில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுபவற்றை நிறுத்த வேண்டும். இலவச கல்விக்கு பதிலாக கட்டணத்தினை அடிப்படையாக கல்வி முறையொன்றை தற்போது காணக்கூடியதாக உள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிக்கின்றது. நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் ஏற்பாட்டாளர் சஞ்சீவ பண்டார இந்த கருத்தினை வெளியிட்டார். இலவச கல்வி ஓரளவே எஞ்சியுள்ளது. அதிலும் அனைவருக்கும் சம சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. நிதியின் அடிப்படையில் கல்வியை மட்டுப்படுத்தும் அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளது. கட்டாய கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலப்பகுதியில் 17 வீதமான பிள்ளைகள் பாடசாலையை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இது 14 வீதமாகவே காணப்பட்டது. பாடசாலைகளால் அறவிடப்படும் கட்டணங்களை செலுத்த முடியாமை மற்றும் ஏனைய கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான செலவை ஈடு செய்வதற்கு பெற்றோருக்கு வருமானம் இன்மை ஆகியனவே இதற்கு காரணங்களாக அமைக்கின்றன. அதனால் இலவச கல்வி என்ற சொல்லின் அர்த்தத்துக்கு ஏற்ப தற்போது இலவச கல்வி காணப்படவில்லை. மத்திய கிழக்கு நாடொன்றிற்கு தொழில் நிமித்தம் சென்று துன்புறுத்தலுக்குள்ளான மற்றொரு பணிப்பெண் நாடு திரும்பியுள்ளார். குளியாப்பிட்டி பண்டல பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் 2 மாதங்களுக்கு முன்னர் பணிப்பெண்ணாக தொழில் நிமித்தம் ஓமானுக்கு சென்றுள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் கணவர் உயிரிழந்ததால் பிள்ளைகள் இருவரையும் பார்த்துக் கொள்வதற்காக தாம் வெளிநாடு சென்றதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். அவர் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான மங்கள ரந்தனியவிடம் நாம் வினவினோம். அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பதாகவும் அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பிய முகவர் நிலையத்திற்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார். அத்துடன் வெளிநாட்டில் அவர் பணியாற்றிய இடம் மற்றும் அவரை இணைத்துக் கொண்ட முகவர் நிலையம் தொடர்பில் தகவல்களை சேகரித்து தூதரகம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் மங்கள ரந்தனிய குறிப்பிட்டார். பிணை நிபந்தனைகளை மீறியதாக கொழும்பு புலனாய்வு பிரிவினால் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சஞ்சீவ பண்டாரவை எதிர்வரும் 8ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் விடுக்கப்பட்டது. கோட்டை பிரதம நீதவான் திலினி கமகேயினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் திகதி
கோட்டை பகுதியில் போலீஸ் வாகனம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை காயப்படுத்தியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனையுடனான பிணையில் விடுவிக்கப்பட்டார். எனினும் அந்த பிணை நிபந்தனைகளை மீறியமை தொடர்பில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. மூதூர் தள வைத்தியசாலையில் நிலவும் பௌதீக மற்றும் ஆளணி வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தி இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. மூதூர் பிரதான வீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மூதூர் தள வைத்தியசாலையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதால் சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வைத்தியசாலை அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இயங்குவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆர்ப்பாட்டத்தினை அடுத்து மூதூர் பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபை தலைவரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த மகஜரை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாக பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்திற்கு தெரியப்படுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். போலீசார் பிரதேச அரசியல்வாதிகளின் தாக்குதல்களுக்கு உள்ளாவது அதிகரித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. இதனூடாக மக்கள் போலீசார் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கப்படுவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது கடமைகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பங்களில் இவ்வாறான தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளமை பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். போலீசார் மீதான நம்பிக்கை குறைவடையும் பட்சத்தில் எதிர்காலத்தில் மக்கள் சட்டத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். ஜனநாயக நாடொன்றில் இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தவிர்க்கவே மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் கூறினார். பொலனறுவை மாவட்டத்திற்குள் மாடுகளை கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படுகின்றமை தடை செய்வதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இதனை கூறினார். பொலனறுவை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அதன் தலைவர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. பொலனறுவை மாவட்ட பிரதேச செயலகங்கள் மாடுகளை கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்கக்கூடாது. விசேட தேவைகளுக்கு அமைய அரசாங்கத்தின் தேவைக்கேற்ப இதுபோன்ற விடயங்கள் குறித்து பால் விற்பனை சபையுடன் கலந்தாலோசித்து தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இன்று முதல் மாடுகளை ஏற்றி செல்வதை முற்றாக தடை செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க உள்ளனர். இதன்போது மாவட்டத்தின் கல்வித்துறை தொடர்பில் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சர் ஜேசல ஜாரத்ன பண்டார கருத்து தெரிவித்தார். 25-30 பேருக்கு நடப்பதற்காக 500 லட்சம் செலவில் உடற்பயிற்சிக்கான கட்டிடம் ஒன்றை அமைத்துள்ளனர். எனினும் இந்த பொலனறுவை மாவட்டத்தில் 65,000 பிள்ளைகள் காணப்படுகின்றனர். 58 பாடசாலைகளில் கட்டடங்கள் காணப்படவில்லை. இந்த பணத்தை அதற்காக செலவிடுங்கள். இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய தேவையில்லை. இதேவேளை களுத்துறை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அதன் தலைவர் குமார வெல்கம தலைமையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த கால பகுதியில் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. நாம் பிள்ளைகளின் வாழ்க்கையுடனே எவ்வாறு செயற்படுகின்றோம்? இந்த பிள்ளைகள் எமக்கு தேவை. இவர்களே எதிர்காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க உள்ளனர். அந்த பிள்ளைகள் தவறான வழியில் செல்லும் வகையில் செயற்பட்டால் முழு இலங்கைக்கும் அது பாரிய பிரச்சனையாக அமையும். இது களுத்துறை மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல. அதனால் பிள்ளைகளுடன் செயற்படும் போது கவனமாக செயற்படுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலை மாணவர்களிடையே ஊடகத்துறை தொடர்பான அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மற்றொரு செயலமர்வு மாவனல்ல ரிசிசத மகா வித்தியாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் 99வது செயலமர்வு இதுவாகும்.
இதன்போது செயல்முறை பயிற்சிகளுடன் பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்பாடல் குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுவதுடன் செய்தி தயாரிப்பு மற்றும் வாசிப்பு தொடர்பிலும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் அளிக்கப்பட்டது. அந்த தகவல்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.